வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக பிராய்லர் கோழி எக்கு முட்டை தான் வந்து நம்ம அதிகமாக எல்லா கடையிலையும் வந்து ஈஸியாக கிடைக்குது. நம்ம நாட்டுக்கோழி முட்டை அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லது. ஸோ அப்படிப்பட்ட நாட்டுக்கோழி முட்டையை வந்து நம்ம சேர்த்துட்டு நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடல் வலிமை கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள நினைப்பவர்கள், இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஸ்போர்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஜிம், இந்த மாதிரி நம்ம அதாவது ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக நம்ம விளையாடுற அனைத்து வீரர்களுக்கும் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்பவும் பயனுடையதாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஜாபுக்கு போகிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து நம்ம தினமும் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அதனுடைய என்ன சொல்கிறது, நம்ம உடலுக்கு வந்து சக்தியை கொடுக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம உடல் வலிமையை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து எடுத்துக்கலாம். அதே பார்த்திங்கன்னா இந்த கண்கள் வந்து கண் பார்வை குறைபாடு, அதாவது பார்த்திங்கன்னா கண் புரை, கண் அழுத்தம் போன்ற நோய்கள் உடலில் ஏற்படுறதுனால அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வந்து நாட்டுக்கோழி முட்டையை வந்து நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டையில் வந்து அதிகமாக புரதச்சத்து இருக்கிறதுனால நம்ம வந்து தினமும் சாப்பிட்டு வருவர்களுக்கு கண்கள் சம்பந்தமான அனைத்து குறைபாடுகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்ப பயனுடையதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எலும்பு, நமக்கு எலும்புகள் வந்து ஆரோக்கியமாகவும் வலிமையானதாகவும் இருக்க வேண்டியது ரொம்பவும் கட்டாயம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் எந்த ஒரு வேலையும் வந்து நம்ம ஈஸியாக செய்ய முடியும். ஸோ அப்படிப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப பயனுடையது தருது. எப்படின்னா கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த முட்டையை நம்ம சாப்பிட்டு வருவர்களுக்கு எலும்புகள் வந்து உறுதியாகிறதுக்கும், எலும்புகள் உடைந்து வைத்தியம் மேற்கொண்டு வருபவர்களுக்கு கூட இந்த நாட்டு முட்டையை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் எலும்பு வந்து சீக்கிரமாக கூடும். அதாவது எலும்புகள் வந்து இப்போ உடஞ்ச எலும்புகள் சீக்கிரமாக கூடுறதுக்கு வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து பல வகையான நோய்கள் வந்து அடிக்கடி ஏதோ ஒரு வியாதி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது, வருது போகுது, நம்ம அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கோம். அதனால் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து சிறந்த உணவுன்னே சொல்லலாம். அதை பார்த்திங்கன்னா பசும்பால் நம்ம எடுத்துக்கிட்டு நாட்டுக்கோழி முட்டையை வந்து அதில் உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் நலம் தேரவுக்கு இந்த உடலில் பலம் ஏற்படவும் நோயாளிகளுக்கு மருத்துவ குணமாக தரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து நமக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்குது. அதனால் வந்து உடலில் இருக்கிற நோய்களை அண்ட வராமல் இருக்கிறது கூட இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்பவும் பயனுடையதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால், நமது உடலில் வந்து கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க வரும்போது வந்து தாராளமாக வந்து நாட்டு முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். அதே பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடுகள், பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அதிகமானவர்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்படுது. ஸோ அப்படி நரம்பு தளர்ச்சி ஏற்படுறவர்களுக்கு இந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் வந்து நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல முறுக்கேற்று நம்ம நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கி நமக்கு உடலுறு சார்ந்த பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கும், மலட்டுத்தன்மை நீங்கி ஆரோக்கியமாக குழந்தை பெறவும் இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்ப பயனுடையதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தலைமுடி, நகம், இது போன்றதுக்கும் வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம அதிகளவு பயன்படுத்துகிறாங்க. நமக்கு அதிகளவு வந்து நமக்கு பயனுடையதாக இருக்குது. ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையில் வந்து புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அடிக்கடி வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டையை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தலைமுடி வந்து சீராகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்ப பயனுடையதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான ஊட்டச்சத்து வந்து ரொம்ப இருக்கணும். அதனால் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து கர்ப்ப காலத்தில் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து புரதம், கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சேரும். இதனால் வந்து கருவில் வளரும் குழந்தைகளுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து அளிக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டையை அவசியமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வருவர்களுக்கு புற்றுநோய் வராமல் இருப்பதற்கும் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்ப பயனுடையதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டை வந்து அதிகமாக நம்ம உணவு சேர்த்துனால தேவையில்லாமல் இந்த அடிக்கடி பசிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி நமக்கு வந்து உடல் எடையை வந்து சீராக வைப்பதற்கு இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து நமக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்குது. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க.
இந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து நம்ம தினந்தோறும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் நம்ம எடுத்துக்க முடியலனா கூட நம்ம வீக்லி ட்வைஸ் வாரத்தில் 2 நாளாவது நம்ம எடுத்துக்கலாம். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து கர்ப்ப காலங்களில் அதிகமாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஆண்மை குறைபாடு உள்ளவர்களுக்கும் நம்ம வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டையை நம்ம அளிக்கலாம். ஸோ நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்குவோம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.